ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ஒரு டவுட் கேட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இவங்க வந்து நம்ம சேனலில் வந்து பிகினர் கிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நமக்கு வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த இதில் பாருங்களேன், இதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் இந்த இதில் போட்டுட்டேன். எனக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து சரியாக வரல, அதுக்கப்புறம் வந்துருச்சு, போட்டுட்டேன். இந்த நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் செயினே வரமாட்டேங்குது. இதில் வந்து எந்த ஊசியில் போடணும் அந்த நம்பர் சொல்லுங்கள். இது எப்படி போடணும், ஈஸியாக எப்படி போடுறது? இங்கே பாருங்கள், நான் நிறையா போட்டு பார்த்து டேமேஜ் ஆகிருச்சு, அதிகமாக டேமேஜ் ஆகிருச்சு. இதில் போடவே வரமாட்டேங்குது. அது கொஞ்சம் எப்படி எனக்கு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சில்க் துணினால் கொஞ்சம் நூலும் அந்த துணியோட நூலும் வந்துடுது. அதனால் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியை விட சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகினர்ஸ்க்கு இது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 வீக்காவது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து எப்படி அதை ட்ரை பண்ணி நீட்டாக மெதுவாக கொண்டு வரணும். ஏன்னா பிசிறு வருதுன்னு என்னென்னா, உங்களுக்கு தெரியாமல் பதட்டத்தில் வந்து பிடிச்சி மேலே இழுக்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து அந்த பிசிறு ஃபார்ம் ஆகிறது. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து பிகினர்ஸ் வீட்டில் இருந்தால் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா சில்க் காட்டனில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, சில்க் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிளாத்து த்ரெட் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். காட்டன் கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ காட்டன் கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் பிரைடல் ப்ளவுசஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட பிரைடல் சாரீ இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வாங்கிட்டு நான் ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா, அதில் சரியாக என்னால் ஒர்க்கே வரல. இழுத்தா வந்து நீடியில் மாட்டிக்குது. இப்போ அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே தான், அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க கிளாத் வந்து டேமேஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீடிலோட வந்து இந்த கிளாத்தில் இருக்க த்ரெட்டும் மாட்டிகிட்டு வருது. இதுக்கு நான் நல்லாவே லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டு தான் ட்ரை பண்ணேன். அப்போவே எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சில்க் காட்டனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து சில்க் காட்டனில் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி கிளாத் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஃபஸ்ட்டு எந்த பிராண்டு ஜரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் பிகினர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர் இருக்கும். நான் சொல்கிறது வந்து A1 மம்தா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயாலஜி பிராண்டும் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது தயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக கட்டாகி போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். A1 ஜரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இழுத்தா கூட கொஞ்சம் பட்டுன்னு கட் ஆகாமல் இருக்கும் பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது. அதே மாதிரி இந்த A1 மம்தா அண்ட் தயாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1 மம்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த ஜரியை எப்படி மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு தின்னான ஜரி லேயரை தான் கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மெயினான ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஜரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் A1 ஜரியில். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி காட்டன் த்ரெட் மாதிரி இருக்கும். இந்த காட்டன் த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்து போகாமல் இருக்கும். ஆனால் வந்து தயாலஜி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க த்ரெட் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஜரி விலகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. தயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணும்போது. A1 மம்தா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் பிகினராக இருந்துட்டு ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இழுக்கும் போது அந்த ஜரியெல்லாம் வந்து விலகிக்கிட்டு அந்த ஒயிட் கலர் த்ரெட் தெரியும் போது செயின் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறது. மற்றபடி நீங்கள் கற்றுக்கும் போது A1 ஜரியில் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது தயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து பிகினர்ஸ்க்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆல்ரெடி ஒர்க் தெரிஞ்சவங்க நீங்கள் A1 மம்தாவும் யூஸ் பண்ணலாம், தயாலஜியும் யூஸ் பண்ணலாம். அப் டு யுவர் சாய்ஸு. நான் இந்த ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான், அந்த த்ரெட் தெரியும் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் பிகினர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி எந்த நீடில் யூஸ் பண்ணுறதுங்கிறத டவுட் இருக்கும். ஆக்சுவலி நான் லேர்ன் பண்ணும்போது எல்லாமே வந்து எனக்கு வந்து டியூலிப் நீடில் பற்றி மட்டும்தான் தெரியும். அயன் நீடில்லாம் அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் டியூலிப்லேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். டியூலிப்லேயே தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அயன் நீடில் யூஸ் பண்ணுறவங்க இப்போ மேக்ஸிமம் ஆரி மெட்டீரியல் செல் பண்ணுறதுனால அயன் நீடில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. பட் நான் டியூலிப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி டியூலிப்லேயே ஒர்க் பண்ணதுனால தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறத பொறுத்து இதுவும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் டியூலிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அயன் மாதிரி தானே.
சாரி ஸ்டீலில் இருக்கும் நல்லா. இதில் வந்து துருப்பிடிக்காது, பட் அயன் நீடில் வந்து துருப்பிடிக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். துளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்பர் 30 இந்த 2 நீடில் தான் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. ஜரி அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே வந்து இந்த நீடியில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அந்த சைஸஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ், டிப்போட திக்னஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி அதை வச்சு தான் நம்ம வந்து ஜரிக்கு ஏற்ற மாதிரி, த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி, சுகர் பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம் நீடியில். இதுக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டிப்பில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இது வந்து நல்லா த்ரெட்டை பிசிறு தட்டாமல் அழகாக நமக்கு ஸ்மூத்தாக கொண்டு வரும். அதனால தான் நான் வந்து நம்பர் 14 யூஸ் பண்ண சொல்கிறேன். அதே போல் ஜரியை வந்து ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஜரி கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லைங்களா. பட் ஆனால் சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்காமல் இப்படி இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் மிஸ் ஆகிறது, அந்த பிசிறு வருது, சரியாக நீடியில் போயிட்டு ஹோல்ட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பண்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து ஃபோல்ட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் சரியாக வரமாட்டேங்குது, பிசிறு வருது, ஒரு த்ரெட் வந்தால், அதாவது ஒரு ஸ்டாண்ட் மேலே வந்தால் இன்னொரு ஸ்டாண்ட் மேலே வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2 மீட்டர் அளவுக்கு த்ரெட்டை எடுத்துக்கணும். இப்படி இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி எண்ணாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் இந்த த்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கொஞ்சம் மட்டும் நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நான் வந்து பாருங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாபின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பாபின் கேஸ் இருக்கும். இதில் வந்து இப்படி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வரும்போதே அது பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகிட்டு நமக்கு டபுள் ஸ்டாண்டாக தான் மேலே வரும். ஸோ அதிகமாக உங்களுக்கு பிசிறு வராமல் அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் மட்டும் மேலே வருதுங்கிற ப்ராப்ளம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நூல்கண்டில் இந்த மாதிரி இந்த த்ரெட்டெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வெறும் இந்த அட்டை மட்டும் இருக்கும் இல்லைங்களா, இந்த டியூப் மட்டும் இருக்கும், வெறும் அந்த டியூப் மட்டும் இருக்கும். ஸோ இந்த டியூப் மட்டும் எடுத்து அதில் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பாபின் இல்லாதவங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் அப்படியே எடுத்து கீழேருந்து மேலே எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே என்ன நடக்கும், இந்த ஃப்ரேமில் இருக்க கிளாத்து கீழே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முடிச்சு போட்ட எட்ஜ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை இப்போ வந்து இப்படி பிடிச்சிக்குவோம். இதை நான் எப்படி பிடிச்சிருப்பேன்னா என்னோடய ஸ்டைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்குவேன். இந்த முடிச்சு இப்படி வச்சு அந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் ஆள்காட்டி விரலில் சுற்றி கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்குவேன். ஓகேங்களா. ஸோ பிடிச்சிக்கிட்டு நீடில் என்ன பண்ணுவேன்னா கிளாத்து கீழே விடுறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நீடில் வந்து என்னோடய ஃபிங்கரில் படும். ஓகேங்களா. அந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய ஃபிங்கரில் பட்டோடனே எனக்கு தெரியும் த்ரெட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ அது மேலே போய் மாட்டிட்டு இப்படி மேலே எடுத்துக்குவேன். கிளாத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு அந்த எண்ணாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே கிளாத்துக்கிட்ட வந்து லாக் ஆகிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பிடிச்சி மேலே நம்ம செயின் இந்த லூப் மேலே வந்துருச்சுனாலே கீழே வந்து லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் த்ரெட்டு வராது. அதுக்கப்புறமா நம்ம செயின் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் மேலே சொன்னது தான் உங்களுக்கு கீழே நடக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் மேலே ஸ்டிச்சஸ். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீடில் இப்போ இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் வெறும் கிளாத்தில் த்ரெட் எதுவுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே கீழே விட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்து பழகணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பழகினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் ஓரளவுக்கு கற்றுக்கலாம். எப்படின்னா இப்போ நீடிலோட ஹூக் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது, விட்டுட்டு இப்போ த்ரெட்டை மாட்டிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸில் ஒரு ஹாஃப் டர்ன் வந்து அப்படியே மேலே எடுக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது வரும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கொஞ்சம் டீப்பாகவே விடுங்க, நீடியில் விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஃப்ரீயாக வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி ரொட்டேட் பண்ணி வெறும் நீடியில் மட்டும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த ஸ்மூத்னஸ் வரும். ஸோ அந்த ரொட்டேஷன் தெரியும். ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதை நீட்டாக கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கீழே த்ரெட்டை ரெடியாக ஃபிங்கரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹூக் பாருங்கள் என்ன பார்த்த மாதிரி இருக்குங்களா. நீடியில் வந்து கீழே விடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபிங்கரில் போய் பட்டுருச்சு. இப்போ த்ரெட்டை மாட்டிக்கிறேன். மேலே பாருங்கள், த்ரெட்டை மெதுவாக கொண்டு வரேன். ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், த்ரெட்டை நான் மேலே கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு அதில் டபுள் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மெதுவாக அந்த
முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மேலே இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் அந்த மூமெண்ட் தெரியும். இப்போ வந்து அந்த முடிச்சு போட்ட இடம் வந்து கீழே இந்த கிளாத்துக்கு ஒட்டி லாக் ஆகிக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டபுள் ஸ்டாண்ட் அப்படியே பிடிச்சிட்ருக்கேன் நான் கீழே. ஸோ இப்போ செயின் எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ அப்படியே இந்த லூப்பை வச்சுக்கோங்க. ரொம்ப மெதுவாக ட்ரை பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஸோ நல்லா அந்த செயினை வந்து லூஸாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சி புல் பண்ணக்கூடாது, மெதுவாக இங்கே பாருங்கள் நீடியில் வந்து மெதுவாக கிளாத்தில் புஷ் பண்ணி போய் த்ரெட்டை மாட்டிகிட்டு வரணும். ஸோ நான் முன்னாடி போட்ட செயின் எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, நான் அடுத்த செயினை எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ இது வந்து ப்ராக்டிஸிங் ஸ்டேஜ், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்லாவே லூஸ் விட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை லூஸாக விட்டுருங்க. இப்போ போய் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி தான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெதுவாக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் அழகாக வரும். இப்போ பாருங்களா, தனித்தனி ஸ்டாண்டாக இருக்கா, அன்ஈவனாக இருந்துச்சுன்னா இப்படி நீட்டியில் உள்ளே விட்டுக்கிட்டு கீழே இழுத்துக்கோங்க. ஸோ த்ரெட் ஈவன் ஆகிடும். மெதுவாக ட்ரை பண்ணணும். குட்டி குட்டி செயினாக போடுங்க, அப்போ தான் இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அந்த ஸ்டிச்சஸோட ஃபினிஷிங் பாருங்கள் அழகாக வரும். நீங்கள் போட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு தட்டுறது அந்த ஸ்டிச்சஸ் வரவே வராது. மெதுவாக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் இப்போ இந்த லூப்பை கன்சிடர் பண்ணாமல் லூப்புக்குள்ளே நீடியில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறேன், நீடியில் உள்ளே விடுறேன், போய் த்ரெட்டை மாட்டி வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ எந்த அளவுக்கு நான் ஸ்மூத்தாக கொண்டு வரேன்னு பாருங்கள். நீங்கள் கீழேயும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே நீடிலையும் பிடிச்சி இழுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்து போயிடும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வரும். அதே மாதிரி சில்க் த்ரெட்லலாம் என் நாட் போடுறதுக்கு நாங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப டேர்ன் பண்ணுறது, ஒரு லீஃபில் ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்கள். ஸோ மெதுவாக எந்த அளவுக்கு மெதுவாக நீடியில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப அழகாக வரும். லாங் செயினாக போடாதீங்க, நல்லா லூஸாக விட்டு விட்டு எடுங்க. ஸோ ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.